வெல்கம் டு மியால்ஸ் கிச்சன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். இன்றைக்கி நம்ம காயெல்லாம் போட்ட மொச்சக்கொட்டை வஞ்சரம் கருவாடு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம மொச்சக்கொட்டை இந்த மாதிரி அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணி வச்சுக்கலாம். முழுக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ஒரு 4 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நம்ம கடலை எண்ணெய் சேர்க்க போகிறோம். ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதோடைய கடுகு, வெந்தயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். சீரகம். இப்போது நம்ம வீட்டிலே செஞ்ச இன்ஸ்டன்ட் வடகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏற்கனவே நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இன்ஸ்டன்ட் வடகம் செய்யணுன்னு. இப்போ நம்ம 4 பெரிய சைஸ் வெங்காயம், 30 சின்ன வெங்காயம், அப்புறம் 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ காய் சேர்க்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலைஸ்டாக நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கணும். இப்போது ஒரு 4 தக்காளியை இந்த மாதிரி நாங்கள் மிக்சியில் இந்த மாதிரி கோஸாக இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வதங்க, நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம். இப்போது நம்ம ஒரு 4 முள்ளங்கி அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டு போட்டோன்னா சூப்பராக இருக்கும் நம்ம குழம்பு. அதுவே குக் பண்ணி போட்டால் அது அவ்வளோவா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. சாரி, நாங்கள் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். ஒரு 5 கத்திரிக்காய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வாழைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு சேப்பக்கிழங்கு, அப்புறம் ஒரு 3 முருங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய காய் போட்டு செய்யும் போது நம்ம குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டிலே அரைச்ச ஃப்ரெஷ்ஷான உமையால்ஸ் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மொச்சக்கொட்டை வேக வச்ச தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மொச்சக்கொட்டை சேர்க்காதீங்க, வெறும் மொச்சக்கொட்டை வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். அதோடய இப்போ நம்ம காய் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போது ஒரு நல்ல 20 மினிட்ஸ் நம்ம நல்லா காய வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, எல்லாருமே ஃபஸ்ட்லேயே புளி தண்ணி சேர்த்துறாங்க. எப்போவுமே காய் நல்லா வெந்தோடனே லாஸ்ட்டில் சேர்க்கணும். ஏன்னா அப்போ தான் காய் நல்லா வேகும். ஸோ இப்போ நம்ம ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நம்ம புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். இப்போ காயெலாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம தட்டு போட்டு மூட வேணாம். நம்ம வேக வச்ச மொச்சக்கொட்டையை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கருவாடை வதக்கி குழம்புல சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, வெந்தயம் கொஞ்சோண்டு, சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் வடகம் சேர்த்துக்கலாம். த மெயின் இன்க்ரீடியன்ட், த கிங் இன்க்ரீடியன்ட் கூட சொல்லலாம் நம்ம ரெசிபி. இது நம்ம வஞ்சரம் கருவாடு. ஸோ அதுதான் இப்போ நம்ம வதக்கிட்டு நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். அதுதான் இப்போது நம்ம குழம்போட ஃப்ளேவர்ஸை என்ஹான்ஸ் பண்ண போகுது. மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அவள் தான் இப்போ நம்ம வதக்கி வச்ச கருவாடை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். சும்மா 5 மினிட்ஸ் மட்டும் லிட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த கருவாடோட அந்த ஃப்ளேவர்லாம் நம்ம குழம்புல இறங்கும். இப்போ இறக்கும் போது நம்ம கொத்தமல்லியும் பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீனி சேர்த்துக்கோங்க. இந்த கருவாட்டு குழம்பு வெள்ளை சாதத்துக்கும் கேழ்வரகு கூழுக்கும் சூப்பராக இருக்கும். செம்மையான காம்போ. எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோரோவர் இது எங்களோட பாட்டியோட ரெசிபி. ஸோ யோசிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட். ஸோ எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும். தேங்க்யூ.